இந்தியன் ராணுவத்தில் 12th படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் வந்து காத்துட்ருக்கு அப்படின்றத வெளியிட்ருக்காங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்ஏக்கான ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இது வந்து பர்மனண்ட்டான ஜாப் தான். இதுக்கு 12th ஒன்லி பாஸ் இருந்தாவே போதும். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற மாதிரி 36,000க்கு மேற்பட்ட சேலரி வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10/4/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ், இந்தியன் ராணுவத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா www.jointindianarmy.nsa.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து சில பேருக்கு டவுட் வரலாம். அக்னிவேரில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்னிவேர் தான் வெளியிட்ருக்காங்க. இதில் வந்து பர்மனெண்ட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டின்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட் என்னவோ தமிழ்நாடுன்னு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சென்டரில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்க அப்படின்றத கொடுத்துருவாங்க. அண்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. நீங்கள் டிஸ்ட்ரிக்டை கொடுத்த உடனே உங்களுடைய ஏஆர்ஓட நேம் வந்து வந்துடும். அண்ட் உங்களுடைய தாசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட தாசில் வந்து உங்களுக்கு எந்த தாசிலோ அந்த தாசில் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஹைட்டு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஹைட்டு வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 170 வந்து கொடுக்குறது கொஞ்சம் பெட்டராக கூட இருக்கும். ஏன்னா 170 வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகாமல் உங்களுக்கு இது பண்ணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன், நீங்கள் 12th படித்தவங்க மட்டும்தான் இதில் வந்து அப்ளை வந்து பண்ணணும். பர்மனெண்ட் ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th படித்தவங்க மட்டும்தான். அண்டு இதில் ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க, மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. இங்கே மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்களா இல்லை படிச்சுட்டே இருக்கீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பாஸ்டுன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்கேன். மேரேஜ் ஆகிருந்தாலும் நீங்கள் அன்மேரிடு அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு நீங்கள் செக் எலிஜிபிலிட்டி அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும் உங்களுக்கான பர்மனண்ட்டான ஜாப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். என்னென்ன ஜாப் வந்து இதில் வந்து பர்மனெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோல்ஜர் டெக்னிக்கல், அதாவது நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்காகவும் அண்ட் ஜேசிஓ கேட்டரிங்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான ஜாப் தான், வித் பென்ஷனோட உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான். 15 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 15 வருஷம் கழித்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டு கூட வரலாம். வித் பென்ஷனோட நீங்கள் இந்த ஜாப் வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மறுபடியும் சொல்கிறேன், 12th வந்து மஸ்ட்டாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எங்கேருந்து வெளியிட்ருக்காங்க, சில பேருக்கு வந்து நம்பிக்கையே வராது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வந்து விட்டுருக்காங்க. அதை வந்து நான் காட்டுறேன், எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இங்கே சென்னை ஏஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் ஜென்ரல் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஏஆர்ஓ மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்றது சில பேருக்கு வந்து டவுட் வரும். அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் ஃபார் சென்னை சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் இயர் 2025 அண்ட் 2026க்கான வேக்கன்சி அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு மேலவே நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைனா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட கேபி வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும்.
நீங்கள் டவுன்லோடு பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துட்டு இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ஜோனல் ரெக்யூர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் சென்னையிலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. இது சென்னையிலேருந்து வந்திருக்கிறதுனால இதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக் எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 12 மார்ச்லேருந்து 10 மார்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்ளிகேஷன் இன்வைட் ஃப்ரம் எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா அண்ட் யுனைடெட் டெரிட்டரி, இந்த பாண்டிச்சேரி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த டிஸ்ட்ரிக் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஃபுல்லாக 38 மாவட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கான எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே, அதாவது உங்கள் ஏஆர்ஓலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th நீங்கள் முடிச்சிருக்கணும். சோல்ஜர் டெக்னிக்கல் என்ஏ, அதாவது என்ஏன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th நீங்கள் மஸ்ட்டாக வந்து முடிச்சிருக்கணும். வித் 12th பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 40%லேருந்து 50% வரைக்கும் உங்களுக்கான மார்க் வந்து இருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து அக்னிவேருக்கு வந்து எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்டு டெஸ்ட் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு நடக்கும். தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் வந்து உங்களுக்கு நடக்கும். சோல்ஜர் டெக்னிக்கலுக்கான ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அண்டு கேஸ்ட், அதாவது செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77 சென்டிமீட்டர். இதுக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்டுக்கும் அண்ட் வெயிட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு வந்து 2 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் செஸ்ட்டுக்கு வந்து 3 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் வெயிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 kg ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க் வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் ஸ்பேரோ இந்த மாதிரி இருக்கிறவங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனோட பசங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க, ரிலேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணால் 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போனஸாக கிடைக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து 20 மார்க்கும் அண்ட் நேஷ்னல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 15 மார்க்கும் அண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கிறவங்க 10 மார்க்கும் அண்டு ஸ்கூல் லெவலில் அல்லது நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து 10 மார்க்கும் அண்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடுறவங்க வந்து 5 மார்க்கும் அண்டு ஸ்கூலில் லெவலில் விளையாடுறவங்களுக்கு அதாவது ஜோனல் லெவல்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதில் என்சிசி சர்டிஃபிகேட், அதாவது ஸ்கூலில் ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கும், அந்த சர்டிஃபிகேட்டுக்கு 5 மார்க்கும் அண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் உங்களுக்கு பி சர்டிஃபிகேட் கிடைக்கும், அதுக்கு 10 மார்க்கும் அண்ட் லாஸ்ட் ஃபைனல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி சர்டிஃபிகேட் கிடைக்கும், அதுக்கு வந்து 15 மார்க்கும் அண்ட் சி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரேட்டில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு 20 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க்கை வந்து கொடுக்குறாங்க. இந்த போனஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டோட்டலாக 100 மார்க் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 200 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தமிழ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ப முடியாத விஷயம்தான். இப்போ வந்து அவங்கவுங்க ஸ்டேட்டில் வந்து அவங்கவுங்க லாங்குவேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து இஷ்யூ பண்ணப்படும் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா ஃபீஸ் வரைக்கும். ஆல் கேட்டகிரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ஆல் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 250 ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் 1 பேஸ் 2 2 இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். பேஸ் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும், அதாவது ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன்.
நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே வந்து இருக்க போகுது. நீங்கள் வந்து தமிழ்லேயே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். 13 லாங்குவேஜில் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து தமிழ்லேயே வந்து படிச்சுக்கலாம். இங்கிலீஷில் படிக்க தேவையில்லை. இங்கிலீஷில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்லேயே நீங்கள் படித்து எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தமிழில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்துருச்சு. நீங்கள் வந்து தமிழ்லேயே எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம் அண்ட் படிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபென்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிவீருக்கு எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கான அட்மிட் கார்டு, ஃபோட்டோகிராஃபி, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட், உங்களுடைய ரிலிஜியன் சர்டிஃபிகேட் அண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் அன்மேரிடு சர்டிஃபிகேட், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் சரிங்களா. என்சிசி, ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி இவங்க அக்னிவீருக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குது எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கான ஃபிசிக்கல் எஃபென்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ரேஸ் இருக்கும். 6 நிமிஷம் 15 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அக்னிவீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேட்சாக வந்து பிரிக்க போகிறோம் அப்படின்றத பழைய செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேட்சை வந்து தான் பிரிக்க போகிறாங்க, ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டு சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எலிஜிபிலிட்டியெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. இதில் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும், அதுக்கான டேட் வந்து உங்களுக்கு எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிலையோ அல்லது உங்களுடைய எஸ்எம்எஸ் மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து சொல்லிடுவாங்க எப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்னிவீருக்கு வந்து எப்போ அப்ளிகேஷன் முடியுதோ அந்த டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து முடிய போகுது. உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாபு இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கான இந்த அப்ளிகேஷனோட பயோமெட்ரிக்கோட சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் கண் கூட பார்த்துக்கலாம். இதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கான செலெக்ஷன் நடக்கும். உங்கள் அக்னிவீர் எந்த இடத்துல நடக்குதோ அதே இடத்துல தான் உங்களுக்கான செலெக்ஷனும் நடக்கும் அண்ட் எக்ஸாமினேஷனும் நடக்கும். பட் உங்களுக்கு வந்து தனியாக தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் சரிங்களா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பர்மனண்ட்டான வேலை வந்து இப்போ வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். 4 வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு அக்னிவீரை பொறுத்த வரைக்கும் 4 இயர் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து இருக்கும். இப்போ வந்து பர்மனண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.